குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி, உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி. அது சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தாவே பாருங்க, டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க. அதுவும் சிம்மத்துல சுக்கிரன் ராஜா. இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு 5வது வீட்டுல சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்து இணைகிறார். அப்ப இந்த சுக்கிரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிகப்பெரிய யோகம் இருக்கு பாத்துங்க. அதுவும் அது மட்டும் இல்லைங்க, இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு. புதனும் உச்சமாகிறார். அப்ப இந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கிர பகவானும் இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலமின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலா ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலா ராசி. எப்போதுமே சரி, ரொம்ப நாகரிகமான குணம் பாருங்க துளாராசி என்பட்ட நிறைய இருக்கும். எப்படி ஒரு நாகரிகமான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் துளாராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அதாவது லட்சியவாதின்னு சொல்லுவாங்களே, அதான் துளாராசிக்காரங்க. எப்போதுமே துளாராசியில பிறந்துட்டா பாருங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் செம்மையான இருக்கும். எப்படி தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே இந்த துளாராசிக்கிட்ட ரொம்ப உண்டுங்க. முடிச்ச விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்தை முடிக்காம விளையாட மாட்டாங்க துளாராசிக்காரங்க. இவங்க சொன்னா கேட்பாங்க, அவங்க சொன்னா கேட்பாங்க. இறுதி முடிவு எடுக்கிறது யாரா இருக்கும்? துளாராசியா தான் இருக்கும். நல்ல ஒரு நீதியான குணம். ஒரு 10 பேர் பொதுமக்களுடைய சேவையில 10 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனை யாருக்கு இருக்கணும்? உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். ஆனா 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க நான் தயாருப்பா அப்படிம்பாங்க. துளாராசிக்காரங்க உழைப்பாளிகள். அனைவருமே எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஒரு நாகரிகமான குணம் இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய ருத்ர தாண்டவ பயிற்சி கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல். பார்த்துக்கு உங்களுடைய ராசி அதிபதி நல்ல இடத்துல, சூப்பரான இடத்துல கேது சுக்கிரோட இணைஞ்சு 11ஆம் இடத்துல லாபத்துல உட்கார்றாரு. எப்படி லாபத்துல ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது நல்லது மட்டும்தான் செய்யும், கெட்டதை கொடுக்கவே கொடுக்காது. அப்ப துளாராசிக்கு எப்படி சொல்லணும்? கெட்ட பலனை அறவே சொல்லக்கூடாது. எல்லாமே நல்ல பலனை தான் எடுத்து சொல்லணும். அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா சூப்பரா பர்டிகுலரா அமையுது. தைரியமா இறங்கிட்டீங்க. எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டா போதும், கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு துளாராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது. எப்படி துளாராசிகளுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. நீங்க தைரியம், தன்னம்பிக்கை மட்டும் விடாது. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இந்த கலியுகத்துல ஒவ்வொரு உயிரினம் பிறக்குதுன்னா எல்லாத்துக்குமே கர்மா இருக்கும். அதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, இது சம்பந்தமா படிப்பு, இது சம்பந்தமா தொழில் போங்க, இது சம்பந்தமா வேலை பாருங்க அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஒரு பொது பலனா பாருங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து எடுங்க, பலன் கரெக்டா இருக்கு. ஏன்னா சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. தசாபுத்தியை மீறி இங்க வேலை செய்யாது. இப்ப உங்களுக்கு சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு? அது மட்டும் இல்லைங்க, இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு. எப்படி மிகப்பெரிய யோகம், எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில வெற்றியான யோகம் இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு யார் அதிபதி? சுக்கிர பகவான் தான். உங்க ஆசையை காட்டக்கூடியதே சுக்கிர பகவான் தான். உங்களுடைய முக பாவனை, பேச்சு, ஒழுக்கம் எல்லாமே காட்டுறது சுக்கிர பகவான் தான். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 8ஆம் வீட்டு உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை காட்டுறது சுக்கிர பகவான் தான். வெளிநாடு, வெளியூர், திடீர் யோகம்,
எப்படி திடீர் அதிர்ஷ்டம், மறைமுக வருமானம், இது எல்லாமே இந்த 8ஆம் பாவம் ரகசியத்தை வெளியுள்ள ரகசியம் எல்லாமே ஆராய்ச்சி சார்ந்த விஷயம் எல்லாமே சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு. ஏன்னா 1க்கும் 8க்குள்ள அதிபதி. அவர் போய் 11ஆம் இடத்துல லாபத்துல இருந்தாலும் 1 8 பயங்கரமான ஒரு யோகத்துல நிற்கும். கெட்டதை நீங்க யோசிக்காதீங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை ரொம்ப அகப்பட்டது யாருன்னா துளாராசிக்காரர். நான் ஓப்பனா சொல்றேன், நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையே கேட்டு பாருங்க. கடனா, பகையா, வம்பா, வழக்கா, நோயா, எதிரியா, பிரச்சனையான்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாங்க இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நிறைவேறு இருக்கும். என் வேலை உத்தியோகத்தை கேட்டு பாருங்களேன், எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பு இருந்திருக்காது. நினைச்ச மாதிரி வேலை கிடைச்சிருக்காதுங்க. நினைச்ச மாதிரி வேலை கிடைச்சிருக்காது. வேலை உத்தியோகத்தில் நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க, நிறைய ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. இது மாதிரிதான் நிறைய பேர் ஒரு தடைகளை பார்த்தது யாருன்னா துளாராசி தான். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு. எப்படி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி படிப்பு கல்வியிலும் சரி, வேலையிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா துளாராசிக்காரங்க தான். இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல தெரியுங்களா? எதிர்பார்த்த வேலையில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கல. எல்லாரும் சொல்றாங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு அப்படி அப்படிங்கிறாங்க. ஆனா அங்கே சரியான ஒரு அனுகூலம் இல்லைன்னா 6ஆம் இடத்துல சனிபவன், யார் ஜாதகத்துல சனிபவன் கெட்டு போயிருந்தாரோ தாய்மாம் உறவு, சகோதர சகோதரி உறவு, அடுத்து வருமானத்திலையும் திருமண சார்ந்த விஷயத்திலையும் ஒரு பிரேக்கை கொடுத்து, ஒரு தடையை கொடுத்து, கூட்டாளிகளை எதிரியா மாத்தி, இது மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாமே பார்த்தது யாருன்னா துளாராசிக்காரங்க. மேக்சிமம் ஒரு 45 நாள் இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, ஒரு மாசம் எடுத்து பாருங்க. வருமானம் உங்களுக்கு இருந்துச்சா மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். மனைவி கிட்ட ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சா கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. நண்பர்கிட்ட ஒரு மனக்குழப்பம் இருந்தா கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. பொருளாதார வருமானத்தை கொஞ்சம் கஷ்டப்படுறேன் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே துளாராசிக்கு யாருக்கு தசாபதி சரியில்லை அவங்களுக்கு எல்லாமே இருந்திருக்கு. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதி டிவியில் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே துளாராசி தான். இப்ப எல்லாமே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரே காரணம் தான், மத்ததை போட்டு நீங்க மனசை போட்டு உழப்பிக்க வேணாம். உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபத்துல போய் உட்கார்றாரு சுக்கிர பகவான். புத ஆதித்ய யோகத்துல இந்த சூரிய பகவான் புதன் சேர்ந்து 12ஆம் பாவத்துல போய் உட்காடுறாங்க. செம்மையான யோகம், விட்டுறாதீங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் நிக்கிறார். கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க, வேலை உத்தியத்துல வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க, எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும், அவங்க மட்டும் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ஜாதக தசாபதி எடுத்து பாருங்க. இப்ப ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. வேலை உத்தியோகம் தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. கடன் பிரச்சனை இருக்காது, நீங்க கவலையே படக்கூடாது. எப்படி கவலைப்படாம கடன் பிரச்சனை சரி பண்ணி, கடன் பிரச்சனை முடிஞ்சு உங்களுக்கு அனுகூலமா வந்து நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் பக்கவா அமையுது. உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி ரொம்ப வயிறு சார்ந்த பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும், இனிமே இருக்காது. மனைவிக்கோ கணவனுக்கோ உடல் உபாதாரம் இனிமே இருக்காது. நல்ல ஒரு அனுகூலமா ஹெல்த்தோட வாழக்கூடிய காலம் வருது. வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷன் நீங்க தேடி போனா உங்களை தேடி ப்ரொமோஷன் இப்போ கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சரி, வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வேலை உதவியில ப்ரொமோஷன் வரும். ஏன்னா குருவுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை, இது எல்லாமே பக்கவா இருக்கு. சனிபான் குருவோட சாரத்துல போறாரு, குரு வந்து சுயசாரத்துல போறாரு. அதனாலதான் வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போறீங்க. அது வெளிநாடா இருந்தாலும் சரி, இங்க இருந்தா எங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். வீடு எத்தனை பேர் கட்டணும்னு ஆசை இருக்கு? கட்ட போறாங்க. வீடு கட்டி தான் ஆகணும். பூர்வீகத்திலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ வண்டியோ வாகனமோ வீடு வாங்கணும். அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும். இது மாறவே மாறாது. பொருளாதார வருமானத்துல ஏதோ நகையோ பணமோ சேமிப்போ இப்ப கிடைக்கும். இதெல்லாமே துளாராசிக்கு கண்டிப்பா உண்டு. சரியான ஒரு நேரம் இருக்கு பாத்துங்க. லைஃப்பை வாழக்கூடிய நேரம் இருக்கு. சகோதர சகோதரி உறவா இருக்கட்டும், திருமண பேச்ச காதல் தரமா 2வது தரமா ரெண்டுமே கைக்கூடி வரும். பயப்படாதீங்க. திருமணத்துல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு டைம் பக்காவா இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பாக்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, மெயினா கெமிக்கல் துறையில வேலை பார்ப்பீங்க, கட்டிடத்துறை வேலை பார்ப்பீங்க, டிரைவரா நிறைய வேலை பார்ப்பீங்க, நிறைய பேர் டாக்டர் மருத்துவத்துறையில நிறைய பேர் இருப்பீங்க. இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்புகளில் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க எக்ஸாம் எழுதி பாருங்க. ஆனா வெளியில தூரத்துல வேலை அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு முன்னாள் வரும். அரசியல்வாதிகளாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி அப்படின்னு ஆரம்பிச்சிருங்க. பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் தொழில்ல. புதுசா தொழில் பண்ணணும் ஆசை இருந்தா பண்ணிக்கங்க. இப்ப லாட்ரி எடுத்தா கண்டிப்பா எடுங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் அள்ளி கொடுப்பாரு. ஒண்ணு ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாரு. இல்ல பெருங்கொண்ட பணம் ஒண்ணு இடம் வரலாம், இல்ல பூமி மூலம் வரலாம், இல்ல உங்களுக்கு நிறைய ஒரு குழந்தைகள் மூலமா ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். இப்பைக்கு உங்களுக்கு பக்காவா இருக்கு பாத்து. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை. நட்சத்திர பலம் பார்க்க முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் பாருங்க. எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும், கொஞ்சம் உணர்ச்சி பாசப்படுவாங்க. ஆனா குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும், ரொம்ப நாகரீகமான குணமும், புத்திசாலி குணமும் நிறைய இருக்கும். பயங்கரமா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் யாரும் கெஸ் முடியும். ஆனா முடிவு பண்ண பின்வாங்க மாட்டாங்க. இனிமே பாருங்க உங்களுக்கு ஒரு சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் கண்டிப்பா வரும். எப்ப கரெக்டா உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம்
வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ திருமணம் வச்சோ காதல் திருமணமோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ அரசாங்க வேலையோ இல்லை அரசு மூலம் அலுவலகமோ இல்லை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறோ கட்டிடத்துறையில் வேலை பார்க்கறோம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்ணவங்களும் சூழ்நிலை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப செலவை கொடுத்தா இனிமேல் செலவுகள் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதீனத்துல பிறந்த எதுலையுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். எப்படி கலை பிரம்மாண்டமான கற்பனையான குணம் திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமா இருக்கு. இப்ப சுப செலவு சுபகாரியம் சந்தோஷம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சுப செலவோ சுபகாரியமோ எல்லாமே பார்க்க போறீங்க. நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் வரும். ஏன்னா குரு சாரத்துல போறதுனால கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் வரும், தொழில ஒரு மாற்றம் வரும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும், வீடு கட்டக்கூடிய யோகம் வரும், கோர்ட்டு கேஸ் வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா அமைச்சு கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதிக்கு அப்புறம் விஷாகனத்துல பிறந்த எதுலையும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறோம் ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு நேரம் இருக்குது. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ கடன் பிரச்சனையோ எதிரி பிரச்சனையோ இல்ல தாய்மாம உறவுலையோ மிகப்பெரிய வெற்றி வருது. இப்ப நான் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா போகக்கூடிய நேரம் பக்காவா மீது எந்த காரியம் எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். விசாகனத்துல பிறந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.